அடிமை தமிழகத்தின் ஆபிரகாம் லிங்கன் பேரறிஞர் அண்ணா, தலை நிமிர்ந்த தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் முறையாக நடத்தி செல்லும் தலைமுறைகள் தவமிருந்து பெற்ற ஒப்பற்ற முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அறிஞர் அண்ணா உதய நிலா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவதம் இதயக்கனி. மூன்றாம் முறையாக ஆட்சி செங்கோலை அண்ணாவின் உண்மை தம்பி எம்ஜிஆரிடத்தில் ஒப்படைத்த தமிழ்நாட்டின் தாய்மார்களே, பெரியோர்களே, நல்லிடம் சிங்கங்காள், உங்கள் காலடி மலர்களுக்கு எங்கள் கண்ணீர் வணக்கம். சோலை மலரொளியோ உந்தன் சுந்தர புன்னகைதான் என்கிற பாரதி கவிதைக்கு இதோ ஒரு கற்பூர ஆராதனை. கோடி பூக்களின் கும்மாளம், லட்சோப லட்சம் வெள்ளி நாணயங்களின் வெளிச்ச விளையாட்டு, வீடுதோறும் விளக்கெரிய நெய்யாய் ஓடிவரும் எங்கள் நேச தலைவன், எங்கள் ஊனில் உடம்பில் உதிரத்தில் கலந்து மனம் வீசும் கண்ணன், எங்கள் தமிழ் மன்னன். அப்பல்லோவில் ஏறி வந்த யமனையே கப்பல்லோ என்று தடுத்து நிறுத்திய தமிழ் மாறன். தங்கள் மூளையை நம்பிக்கொண்டு அவரிடத்திலே போகிறவர்களுக்கு எம்ஜிஆர் ஒரு கடினமான கணக்கு. அவரது இதயத்தை மாத்திரம் நம்பிக்கொண்டு அவரிடத்திலே செல்லுகிறவர்களுக்கு அவர் ஒரு இனிமையான கவிதை. முதன்முறையாக வரலாற்றில் எம்ஜிஆர் ஒருவரிடத்திலேதான் கணக்கும் கவிதையும் கைகோர்த்துக் கொள்ளுகின்றன. சந்திரனை கண்டால் கடல் கொந்தளிக்கும், இதோ ராமச்சந்திரனை கண்ட மக்கள் கடல். வாடிய பயிர் கண்ட வான்மழை போல தலைகளிலே சலங்கை கட்டி சதராடுகிறது. உலக வரலாற்றில் இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளே என்று தனது கட்சி தொண்டர்களை கனிவுடன் அழைத்த ஒரே தலைவர் எம்ஜிஆர். கலை உலகத்தின் காவல் தெய்வமாக அவர் இருந்த நாட்களில் அவர் நடித்தவை படங்கள் அல்ல, பாடங்கள். அவர் கனவுகளை அடைகாத்த கால பறவை. இன்று அவரது கனவு மலர்கள் கண்விழித்து சிரிக்கின்றன. அன்று திட்டமிட்டார், இன்று சட்டம் போடுகிறார். நினைத்ததை முடிக்கின்ற புரட்சி தலைவர் வாழுகின்ற போதே வரலாறு ஆகிவிட்டார்.